பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 3:24 தேவன் கிழக்கே கேருபீன்களையும் சுடரொளி பட்டறைகளையும் வைத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இதுல இந்த கேருபீன்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த கேருபீன்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கேருபீன்கள் பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசன ஆகமங்கள்ல சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னும் நிறைய இடங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி. இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா படைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். படைகளின் கர்த்தர் அப்படின்னா பைபிள்ல 3 வகையான படைகள் வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல்ல துதிப்படை. இந்த படைக்கு தலைமையான பிரதான தூதன் யாரு அப்படின்னா அவர்தான் லூசிஃபர். இவர் தள்ளப்பட்ட தூதன், பழைய சாத்தான், பிசாசு அப்படின்னு சொல்லி இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. ரெண்டாவது, செய்திகளை கொண்டு போயிட்டு வர்ற இன்னொரு முக்கியமான தூதன் யாரு அப்படின்னா அவர் கப்ரியேல். கப்ரியேல் தான் அந்த படைகளுக்கு பிரதான அதிபதி. அதுக்கப்புறம் போர் செய்வதற்கான ஒரு படைகள் வச்சிருந்தாரு தேவன். அதுக்குள்ள பிரதான அதிபதி யாரு அப்படின்னா மிகாவேல். இந்த 3 பெயர்களும் வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது போக தேவனிடத்துல நிறைய படைகள் இருக்கலாம். ஏன்னா அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இத்தனை படைகள் தான் இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி எந்த குறிப்பும் கிடையாது. ஆனா வேதாகமத்துல இந்த 3 படைகளை பத்தியதான குறிப்புகள் இருக்குது. இப்போ இந்த கேருபீன்கள் அப்படின்னா என்னன்னு தெரியணும்னா, இவங்க பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட கேருப். அதாவது ஒரு விஷயத்த பாதுகாக்கிற முக்கியமான வேலையை செய்யறவங்க தான் இந்த கேருப். அப்போ ஆதியாகமத்துல இந்த 3:24 சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ஜீவ விருட்சத்தை காவல் செய்ய. அதாவது ஜீவ விருட்சம் அப்படிங்கும்போது சாகா வரமுள்ள கனி, இதை புசித்து மனிதன் என்றும் உயிரோடு இராதபடிக்கு அப்படின்னு சொல்லி தேவன் அந்த பழத்தை காவல் செய்யறதுக்காக, அந்த தோட்டத்தை காவல் செய்யறதுக்காக கிழக்கே கேருபீன்களை வச்சாரு. இதுக்கு அப்புறம் பைபிள்ல குறிப்பிடப்பட்டது என்ன அப்படின்னா, யாத்ராகமத்துல 25ஆம் அதிகாரத்துல 18-20 உள்ள வசனங்கள்ல கிருபாசனங்கிறது இந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிகள் அது 2 புறங்கள்லயும் இருக்கும். இது 2 புறங்களையும் ரெக்கைய விரிச்ச மாதிரி அதோட முகம் கிருபாசனத்தை பார்த்திருக்கும். இந்த கிருபாசனம்னா ஒண்ணு இல்லை. இந்த கிருபாசனங்கிறது உடன்படிக்கை பெட்டி. அதாவது இந்த இடத்துல இவங்க எதை காவல் காக்குறாங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை காவல் காக்குறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் ஓயாமல் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். இது யாருன்னா இது சேராபீன்கள். இந்த சேராபீன்களுக்கு முன்னாடி முதல்ல தேவன் இருக்கிறாரு. தேவனுக்கு அப்புறம் இந்த கேருபீன் 2 படைகள் 2 பக்கமும் இருப்பாங்க. இந்த கேருபீன்களுக்கு அப்புறம் தான் யார் இருப்பா அப்படின்னா சேராபீன்கள் இருக்கும். இதுக்கப்புறம் தான் 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் எல்லாமே அடுத்தடுத்த வரிசையில இருப்பாங்க. இது பரலோகத்தோட ஸ்ட்ரக்சர். ஸோ கேருபீன்கள்லாம் என்ன அப்படின்னா இவங்க பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய படைகள்ல பாதுகாக்கிறதா இவங்களோட மெயின் வேலை. ஒருபடி மேல போய் இவங்க கர்த்தருக்கு அருகில கர்த்தரையே ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி, கர்த்தருக்கே ஒரு பாதுகாப்பு மாதிரி இருப்பாங்க. இவங்களை பத்தி, இவங்களுடைய உருவ அமைப்புகளை பத்தி தீர்க்கதரிசிகள், முக்கியமா எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த உருவ அமைப்புகளை பார்த்ததா தன்னுடைய தீர்க்கதரிசன ஆகமத்துல குறிப்பிட்டிருக்காரு. அவைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட உருவ அமைப்பை பொறுத்த வரைக்கும் 4 முகங்கள், 4 சிறைகள். இந்த 4 முகங்களும் கழுகு முகம், சிங்க முகம், காளை முகம், மனுஷ முகம் அப்படி சொல்லி 4 முகங்களும் இருக்கும். உடல் முழுவதும் கண்களால சூழப்பட்டிருக்கும். 4 ரெக்கைகள். கால்கள் நிமிர்ந்த கால்களா இருக்கும். அது உடம்பு ஃபுல்லா எப்படின்னா வெண்கலத்தை துலக்குனது போல மின்னும் அப்படி சொல்லி இதோட உடல் அமைப்புகளை பத்தி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இருக்கு. ஸோ மெயின்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கேருபீன்களை பத்தி என்ன அப்படின்னா அவை பாதுகாப்பிற்கான உருவாக்கப்பட்ட கேருப். அவை எப்படி இருக்குன்னா அதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.